நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல கனவு பலன்கள் பற்றி பார்க்க இருக்கோம். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகள், தீய பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகள்னு இரண்டு வகையில இருக்கு. இதுல இந்த பதிவுல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கனவுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். கனவுகள் நமக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடியவற்றை முன்னாடியே அறிவிக்க கூடியவை. அதனால சாதாரண கனவுதான் அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஒவ்வொரு கனவிற்குமே ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு சில கனவுகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இதுல முதல் கனவு, விவசாயிகள் விவசாயம் செய்வதை போல நீங்க கனவுல பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு பெருகும். அதாவது நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய பணம் அதிகரிக்கும். உங்களுடைய கனவுல நீங்க வானவில்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கும். மேலும் பணம் செல்வாக்கு அதிகரிக்கும். கனவுல ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களை நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். ஆசிரியர் பாடம் நடத்துவது போல நீங்க கனவு கண்டீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற போகுது அப்படின்னு அர்த்தம். நிலாவை நீங்க கனவில் கண்டீங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கறத குறிக்குது. திருமணம் ஆகாதவங்க பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டா அவங்களுக்கு செல்வ வளம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சிறு குழந்தைகளை நீங்க கனவுல கண்டீங்கன்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் குணமாக போகுது அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர், அதாவது உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் கனவுல இறந்தது போலவும் அந்த நபரை நீங்கள் பார்ப்பது போலவும் இருந்தா அந்த நபருடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். உயரத்தில் இருந்து விழுவதை போல நீங்க கனவு கண்டீங்கன்னா அதற்கான அர்த்தம் என்னன்னா பணம் பாராட்டு உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். தெய்வங்களை கனவில் கண்டால் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல சகுனம், நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறிதான் தெய்வங்கள் உங்க கனவுல வர்றது. திருமண கோலத்தை நீங்க கனவுல பாத்தீங்கன்னா சமூகத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஆமை, மீன், தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை நீங்க கனவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் மறந்து நிம்மதி பிறக்க போறதற்கான அறிகுறிகள். கர்ப்பிணி பெண்ணை நீங்க கனவுல பாத்தீங்கன்னா உங்களது வாழ்க்கையில பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இறந்தவர்களிடம் நீங்க பேசுவது போல கனவுல பாத்தீங்கன்னா அதிகாரம் உங்க கையில வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது பதவி உயர்வு, பணபலம் போன்றவை உங்களுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சூரியனை கனவில் கண்டால் உங்களுடைய வியாதிகள் குணமாகும். இனிப்பு சாப்பிடுவது போல் கனவு கண்டால் வறுமை நீங்கும். கோவில்களை நீங்க கனவுல கண்டீங்கன்னா உங்களுடைய தொழில் விருத்தி அடைய போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே நல்ல கனவுகளுக்கான பலன்கள். அடுத்த பதிவுல தீய கனவுகளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம சிவாய.